மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே நடைபெறுகின்ற இந்த பாலியல் உறவு பற்றிய தவறான கருத்துகள், கொள்கைகள், புரிதல்கள் பற்றி தான் இன்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது ஆணும் பெண்ணும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே நேரத்திலே பல பேர் என்னுடன் தொடர்பினை ஏற்படுத்தி தகவல்களை, குறுந்தகவலை அனுப்பி தங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நேற்று கூட ஒருவரிடம் தொடர்பு கொண்டு, டாக்டர், இப்படி ஒரு அறிவூட்டுகின்ற நிகழ்ச்சி நாங்கள் ஒருடமும் பார்க்கவில்லை என்று சொன்னார்கள். உண்மையாக இது ஒரு உங்களுக்கு அறிவூட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இது அமைகின்றது. எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்தவர்கள், யூடியூபிலே பார்ப்பவர்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சாயனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்லும் இன்ஸ்டாகிராமிலும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்புகளில் விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் இமோ ஊடாக, வாட்ஸ்அப்பின் ஊடாக 0094 777 35 62 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்புகளை மேற்கொள்ள முடியும். அதாவது நான் இன்று பெண்களுக்கு ஒரு விடயத்தை சொல்ல வேண்டி இருக்கின்றது. இது கட்டாயமாக நான் தெரிவிக்க வேண்டிய ஒரு விடயம். ஏனெனில் நேற்றைய நிகழ்ச்சிக்கு பிறகு பல பேர் என்னுடன் தொடர்பு கொண்டார்கள், கூடுதலாக ஆண்களும் பெண்களும். எனவே இன்று நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய இந்த காலகட்டத்திலே, அதாவது பல பெண்கள் திருமணத்துக்கு வெளியேயான தொடர்புகளை வைத்திருப்பதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் எந்த கலை, கலாச்சார, சமூக மட்டத்தில் இருந்து வந்தாலும், அதாவது சமூகத்திலே மிக உயர்ந்த தரத்திலே இருப்பவர்கள் கூட இந்த இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு உட்படுவதை என்னாலே காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த கால பகுதிகளிலே. எனவே இதில் இருந்து எவ்வாறு அவர்கள் வெளியிலே வருவதை பற்றி தான் இன்று நான் பார்க்க இருக்கின்றேன். அதாவது நான் முதலிலே சொன்னது போல, அதாவது ஒரு பெண் தன்னுடைய கணவர் வெளிநாட்டிலே இருக்கலாம், அல்லது கணவர் இறந்திருக்கலாம், அல்லது கணவர் தொழில் நிமித்தமாக வீட்டிலே இல்லாமல் இருக்கலாம், அல்லது அவருடைய கணவர் அவரை கவனிக்காமல், தான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு பிரச்சனை, தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற தன்னுடைய மனைவியை கவனிக்காமல் ஒரே வேலை என்று ஓடிக்கொண்டு இருக்கலாம், அல்லது இறந்திருக்கலாம், அல்லது விட்டு பிரிந்திருக்கலாம். இப்படிப்பட்ட பெண்கள் எங்களுடைய சமுதாயத்திலே வாழுகின்ற போது அவர்கள் பலதரப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. முக்கியமாக இன்று இருக்கின்ற ஒரு பிரச்சனை அவர்களுக்கு என்னவென்றால் பாலியல் சம்பந்தமான பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், மீண்டும் நான் சொல்ல விரும்புகிறேன், செக்ஸ் அனைவருக்குமே தேவை, அவசியம். இதுல இந்த நிகழ்ச்சியை கேட்டுங்க எவராவது சீச்சி எனக்கு வேணாம், இந்த எவ்வாறு நரி அந்த திராட்சை பழத்தை புடுங்கின கதை ஒரு எங்களுடைய தமிழ் இதிகாசங்களிலே இருக்கின்ற ஒரு உண்மையான ஒரு கதை என்னென்றால், இந்த பழமும் புளிக்கும், எனக்கு கிடைக்காட்டி இந்த பழமும் புளிக்கும் என்பது போல என்ன நடைபெறுகிறது என்றால், தங்களை அறியாமலேயே வேறு ஒரு ஆண், அதாவது அந்த ஆணுக்கு தெரியும், இப்போது உங்களுக்கு தெரியும், பெண்ணினுடைய சைக்காலஜி ஆண்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் முந்தைய ஒரு காலத்தில் இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. இப்போது அவர்கள் பலதரப்பட்ட இணையதளங்களிலே, யூடியூபிலே எல்லாத்திலையும் பார்த்து பெண்களினுடைய சைக்காலஜி மிகவும் அவர்களுக்கு தெரியும். பெண்களுடைய மனநிலை என்பது அவர்களுக்கு தெரியும். என்னிடம் பல பேர் வருவார்கள், சில பெண்கள் வருவார்கள், சிறு வயதிலேயே அவர்கள் கர்ப்பமாகி. அப்போது நாங்கள் கேட்போம் வைத்தியசாலையில், எவ்வாறு இப்படிப்பட்ட பெண்களை நீங்கள் சில நேரங்கள் ஒரே ஆணே பல தடவைகள் காவல்துறையினாலே கைது செய்யப்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கும். அந்த இடத்துல வைத்தியர்களாகி நாங்கள் இருந்து வருகிறப்போ எவ்வாறு இப்படி பெண்களை கவருகிறீர்கள் என்றால், டாக்டர், அந்த டெக்னிக் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஏ ஸ்பாட்டும் தெரியும், ஜி ஸ்பாட்ஸும் தெரியும் என்று சொல்ல பல பேர் சொல்லதை நான் கேட்டிருக்கின்றேன். எனவே உங்களுடைய கணவர், அதாவது எல்லாருக்குமே செக்ஸ் அவசியம். எனவே உங்களுடைய கணவர் உங்களுடைய பிரிந்திருந்தால், அல்லது டிவோர்ஸ் பண்ணி இருந்தால், அல்லது இறந்திருந்தால், நான் சொல்லுகிற ஒரு அறிவுரை, இது நீ ஏற்காம விடலாம். நீங்கள் கட்டாயமாக மீண்டும் ஒரு திருமண பந்தத்திலே இணைய வேண்டும்.
எனவே இந்த இடத்திலே அவருடைய பெற்றோர், அந்த பெண்ணினுடைய பெற்றோர், அந்த பெண்ணுடைய அம்மா இருக்கலாம், அப்பா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், உங்களுடைய அந்த உறவின பெண்ணுக்கு, உங்களுடைய அக்காக்கோ தங்கச்சிக்கோ கட்டாயமாக மீண்டும் திருமணம் செய்து வையுங்கள். அந்த பெண் வாய் திறந்து உங்களிடம் கேட்க போவது இல்லை, எனக்கு ஒரு திருமணத்தை செய்து வையுங்கள். அனைவருக்குமே இந்த செக்ஸ் பாலியல் உறவு என்பது மிகவும் அவசியம். சாகுமட்டும் என்றபடியினாலே தயவு செய்து இதை செய்து வருங்க. இரண்டாவதாக, இவ்வாறு நடைபெறாவிட்டால் அந்த பெண் தன்னுடைய பாலியல் ஆசையை அடக்க முடியாத ஒரு நிலைமைக்கு போய்விடுவார். அந்த பாலியல் ஆசை அடக்க முடியாத போகின்ற போது அந்த பெண் இவரையும் கொலை செய்யவும் தற்கொலை செய்யவும் அந்த பெண்ணை தூண்டுகின்ற ஒன்றாக இது மாறிவிடுகிறது. இப்படிப்பட்ட செய்திகளை நாங்கள் பத்திரிகையிலும் இணையதளங்கள் மூலமாகவும் ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் இருந்து நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எனவே முக்கியமாக முதல்ல வீட்டில் இருக்கிற கணவராக இருந்தால் வேலை என்று ஓடி தெரியாதீர்கள். நாங்களும் அப்படித்தான், வேலை. ஆனால் வீட்டிலே ஒரு ஜீவன் இருக்கின்றது. வீட்டிலே குசினிக்குள்ளே ஒரே சமைத்து கொண்டு வீட்டுக்கு வெளியே வெளிக்கிடாத உங்களுடைய மனைவி இருக்கிறார். எனவே அவருடைய ஆசை பாசங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு கிழமையிலே குறைந்தது 3-4 தரமாவது உங்களுடைய மனைவியுடன் உங்களுடைய பாலியல் உறவை வைத்துக் கொள்ளுங்கள். வெளிநாட்டிலே இருக்கிற அன்பர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது, ஒரு வருடத்தில் ஒரு தரமாவது அல்லது 2 வருடத்துக்கு ஒரு தரமாவது கட்டாயமாக உங்களுடைய வீட்டுக்கு வாருங்கள். வீட்டை வந்து உங்களுடைய மனைவியை பாருங்கள். மனைவி நேர சொல்ல மாட்டார், வந்து செக்ஸ் பண்ணுங்கள் என்று சொல்ல மாட்டார். எனவே சில பேர் இருக்கிறார்கள் வெளிநாட்டில் இந்த வீட்டுக்கு வருவார்கள், ஆனால் அவர்களினாலே பாலியல் உறவை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகிற இந்த ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை இருக்கிறது. அப்படி ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை இல்லாவிட்டாலும் சில பேருக்கு விந்து முந்துதல், பிரீமேச்சுர் எஜாகுலேஷன், இதற்குரிய மருந்துகளை நீங்கள் இந்த நாட்டுக்கு மீண்டும் வருவதற்கு முதலே நீங்கள் பாவித்தீர்களாக இருந்தால் இங்கு வந்து இருக்கின்ற போது முதல் நாள் இரவே உங்களுடைய மனைவியுடன் நீங்கள் ஒழுங்கான ஒரு பாலியல் உறவை வைத்துக் கொள்ள முடியும். உங்களுடைய மனைவி இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இதை மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். கட்டாயமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய சமூகத்திலே இதை நாங்கள் வாய் திறந்து எங்களுடைய பெண்கள் பேசுவது கிடையாது. அவர்களை அறியாமலேயே அவர்களுக்கு இது தேவை. எனவே இந்த இடத்திலே ஒரு கணவன் தன்னை மனைவியினுடைய பாலியல் தேவைகளை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற இடத்திலே உங்களுடைய மனைவி ஒரு கம்யூனிகேஷனுக்கு செல்லலாம், ஒரு டிவி சென்டருக்கு செல்லலாம், ஒரு பல்பொருள் அங்காடிக்கு செல்லலாம், ஒரு பேங்குக்கு செல்லலாம். அங்கு இருப்பவருக்கு தெரியும் இவருக்கு கட்டாயமாக பாலியல் உறவு தேவைப்படுதுன்னு சொல்லி அவர் உங்களுடைய மனைவியை பிடித்து விடுவார். அதன் பிற்பாடு உலகத்தில் இல்லாத முழு பொய்களும் வாயில் இருந்து வரும், முழு நோய்களும் வாயிலே இருந்து வரும். சில நேரங்களில் வயிற்றில் எங்களை கூட ஏமாற்றி விடுவார்கள். டாக்டர், நான் ரத்தமாக சத்தி எடுக்கிறேன். அதாவது ரத்தமாக சத்தி, நாங்கள் எல்லா நோயாளிகளும் நாங்கள் மருத்துவ விடுதிகளில் மெடிக்கல் வார்டில் இருந்து பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ரத்தமாக சத்தி எடுத்தால் கட்டாயம் ரத்தத்திலே இருக்கின்ற ஹீமோகுளோபின் அளவு குறைய வேண்டும். அப்படி இல்லை, எல்லாம் போய் எல்லாமே ஒரு நாடகம். அந்த பெண் அந்த தனக்கு தேர்த்து பிடித்த, அதாவது அந்த பெண்ணினுடைய பிழை இல்லை, அந்த கணவனினுடைய பிழைதான் இங்கு சொல்லப்பட வேண்டும். அந்த பெண் என்ன செய்கிறார், தன் கணவன் தன்னுடைய தேவையை உணர்ந்து கொள்ளாத நிலையிலே அவர் எங்கேயாவது சந்தித்த ஒரு பொடியனுடன் ஒரு ஆணுடன் தொடர்பினை வைத்துக் கொள்கிறார். வைத்துக் கொண்ட பிற்பாடு அந்த ஆணை விட்டு அவராலே பிரிய முடியாத தன்மை ஏற்படுகிறது. இதன் காரணமாக என்ன நடைபெறும், உலகத்தில் இருக்கின்ற முழு பொய்களையும் சொல்லி கடைசியிலே பெரிய ஒரு பிரச்சனைக்கு போக வேண்டி வரும். இது சரியா தவறா? இன்று காலையிலே கூட எனக்கு ஒரு தொலைபேசியில் எடுத்து கேட்டார், டாக்டர், நான் திருமணம் முடிக்க இருக்கிற பொண்ணுடன் பாலியல் உறவை திருமணத்துக்கு முதல் வைத்துக் கொள்வது சரியா பிள்ளையா என்று. உண்மையாக நான் இத்தனை மயக்கத்தில் இருந்தேன். அந்த நேரத்தில் நான் சொன்ன முறை, இது நீர்தான் தீர்மானிக்க வேண்டும், நான் சொல்ல இயலாது, எந்த வைத்தியரும் சொல்ல இயலாது, இது சரியா பிள்ளையான நீரும் அந்த திருமணம் முடிக்கிற பெண்ணும் தான் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். நாங்கள் சொல்லுவதில்லை, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் விடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. எனவே முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது அவதானமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த கணவனினுடைய பெண்ணினுடைய தேவையை ஒவ்வொரு கணவனும்
புரிந்து கொண்டு அதை தீர்ப்பது மிகவும் முக்கியம். எனவேதான் என்ன செய்ய வேண்டும், வெளிநாட்டிற்கான ஒரு இடத்துக்கு ஒரு வர முடியும் என்றால் வாருங்கள், அல்லது 2 வருடத்துக்கு ஒரு 7 மண்டா வந்து 3 மாதமாவது குறைந்தது நின்று உங்களுடைய மனைவியினுடைய தேவையை புரிந்து கொண்டு அதன் பிற்பாடு மீண்டும் செல்லுங்கள். நீங்கள் இவ்வளவு நாளும் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.